பத்திரம் வேண்டும். வலங்கில் மலைபோக வைரவநாதனும் சரி தாயாருக்கு செல்ல பிள்ளையாக வீரபத்தனை அம்மையான தேவி முத்தாரம்மை ஆண்டவனாகி சிவனிடத்திலே உரைத்தாளாம். சரி பார்த்தார் பகவான் தாய் பிறந்த வேள்வியிலே தாய்க்கு தலைமகனாக வைரவனையும் செல்ல பிள்ளையாக வீரபத்தனையும் பிரவேசிக்கிறார்கள். நல்லது. அந்த வேளையில் அப்ப அந்த அம்மா கேட்கிறாங்க, ஆண்டவா என்ன எதற்காக பிரவேசித்தேன்னு சொன்னீங்க? முப்பரக்காலத்திலே முப்பராதி பிள்ளைகளுக்கு தாய்க்கு தாயாக சென்று அமர வேண்டும். ஆனால் ஒன்று, என்ன நீ எங்கே போய் இருந்தாலும் எல்லளவும் குற்றமில்லை. இல்லை, அதாவது என்றாவது ஒரு நாள் பரமன் அழைத்தார் என்று சொல்லி தூதம் ஒன்று கூப்பிட்டால் மரத்து மொழி பேசாமல் உடனே வந்துடணும். ஆனா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க. நீங்க கூப்பிடுற ஒரு ஆளை விட்டா நான் அடுத்த நிமிஷம் வந்துடுவேன். ஏன் எதுக்குன்னு கேட்காம வரணும். சரியா? ஆமா. அப்படி என் தாயாக தேவி முத்தாரம்மையானவள் முத்தான ஒரு தெருவிலே ஆரோபணித்தாள். ஆரோபணித்து முப்பர காலத்தில் வரும்போது பார்த்தான் முப்பராதி. தம்பி அதோ பாருடா அம்மா வர்றாங்க. அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா இங்க இருந்தாலும் போச்சு. அம்மா அந்த அம்மா மறுபடியும் இப்போ பல தாள மேளங்கள் முழங்க படைகள் பிடிசூழ வந்து கொண்டிருக்கிறார்களே. அதானே இந்த அம்மா இதுவே நம்ம அம்மா. ஆமா, இந்த அம்மா மட்டும் நமக்கு துணையா வந்துட்டாங்கன்னு சொன்னா நம்மை பார்த்து சிரித்தவர்கள் அழுவது நிச்சயம். அந்த சிவனுக்கே நம்ம செய்தி சொல்லலாம். ஆமா, சொல்லிடுவோம். இந்த அம்மாவை நம்ம கூப்பிடுவோமா? தேவி முத்தாரம்மனை வழிமறித்த முப்பராதி சொன்னா சொல்றா, செப்பமுள்ள பேச்சி அம்மா சிவரிய மாதாவி, செப்பமுள்ள பேச்சி அம்மா சிவரிய மாதாவி, தந்தையில வெற்றேனோந்தே அம்மா தாய் விலை எந்தனைக்கு, அம்மா எந்தனைக்கு தாய் விலை எந்தனைக்கு, செப்பமுள்ள பேச்சி அம்மா சிவரிய மாதாவி, செப்பமுள்ள பேச்சி அம்மா சிவரிய மாதாவி, தந்தையில பெற்றேனே தாயுமில்லை எங்களுக்கு, தாயுமில்லை எங்களுக்கு, புண்ணியவதி நீ வருதி போகாத எந்தனக்கு, கேந்திரத்தில் முட்டாண்டி வெளியனை பிறப்பின் அம்மா, வாடியம்மா 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 முத்தாரம்மா என்று வாசல்லடி வந்திடம்மா, நீ வந்திடம்மா வாசல்லடி வந்திடம்மா அம்மா, வாடியம்மா முத்தாரம்மா வாசலடி வந்திடம்மா, வந்திடம்மா வாசலடி வந்திடம்மா. மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள். யாருமே இல்லாத அழாத பிள்ளைகளாக நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் எங்களுக்கு தெய்வத்துக்கு தெய்வமாகவும் வந்து அமர வேண்டும். வாங்கம்மா, அடேங்கப்பா வாங்கம்மா. அந்த வேளையிலே என் அம்மையான தேவி முத்தாரம்மை சொன்னாள், என்ன சொல்கிறார்கள்? அப்பா முப்பராதிகளே, உங்களுக்கு தாய்க்கு தாயாகவும் இந்த இடத்திலே அமர்வதற்காக தான் வந்திருக்கிறேன் என்று அப்பா இந்த முப்பராதி பிள்ளைகள் அழைப்பிற்கு இணங்க சென்று அந்த வில்லு மரத்து மூட்டில் வடக்கு முக பார்வையாக அமர்ந்தார்களாம். இப்படி சில நாட்கள் கழிந்த போது இந்த முப்பராதி பிள்ளைகள் நினைக்கிறாங்க, இந்த உலகத்துல காற்றடிச்சா காற்றடிக்குது, மழை பொழிந்தால் மழை பொழியுது, வெயில் அடிச்சா சும்மா சுட்டு எரிக்குது. நாம இந்த இயற்கை சின்னதற்கு பயந்து அப்பாற்பட்டு அங்கெங்கமா ஓரமா ஒதுங்கி போய் உட்கார்ந்துடலாம். வெயில் வந்தா நினைஞ்சதான் காய்ச்சிருவோம், மழை வந்தா நினைச்சிருவோம். நம்ம அம்மாவுக்கு அந்த நிலைமையை கொடுக்க முடியுமா? முடியாதுதான். ஆகையால் ஒரு கோட்டை ஒன்று அமைக்க வேண்டும். கோட்டை அமைக்கணும் சொன்னா முதல்ல ஒரு ஜோசியரை கூப்பிடணும். அதுக்கு பலன் இருக்கான்னு பாக்கணும்ல, பார்க்க முடியாது. ஆமா, அப்படி என்ன சொல்ல ஜோதிடரை அழைப்பதற்காக பைரவனாக வரார். எப்படி வருகிறார்? ஒரு வேண்டும் அன்புள் வடிவம் கொண்டான், வடிவம் கொண்டான் மாலவாணி வயிறே வேணும், வயிறு வேணும். ஒரு வேண்டும் அன்புள் வடிவம் கொண்டான், வடிவம் கொண்டான், வடிவம்
பார்க்க வேண்டுமே என்று என்று நாட்டுக்குள்ள ஒரு வேடுவன மாதிரி வந்தானா வைரவன். சரி. வயசான ஒரு ஜோசியர் அப்படி அவங்க பின்னாடியே போய் வாயை பொத்தி பழைய ஆளு படார்னு தூக்கிட்டு வந்துட்டான். ஏன் விட்டு 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 ஜோசியர் என்ன அது ஒரு கபாரி எங்க அம்மா மூன்று முகத்துல அம்மா ரொம்ப ஐஸ்வர்யமா இருக்கறாளே. எங்க அம்மாக்கு இந்த இடத்துல கோட்டை வைக்கணும். சரி. கோட்டையுடைய காலகடி என்ன பார்த்து சொல்லதான் அவளை கூப்பிட்டோம். கொஞ்சம் போறப்பா அப்படியே பரல் எடுத்து போடுறாரு. போடு போடு போட்டு பார்த்தாரு. இப்பா என்னையா பிரதிநிதி அதாவது என்ன தேவி முத்தாரம்மனுடைய ஜாதகத்தை தான் பார்க்கணும். ஆமா கொஞ்சம் பொருள் நம்ம அம்மாட கேட்டு அம்மாளுடைய நட்சத்திரத்தை கேளு. அம்மா அம்மா என்ன மகா தாயே முத்தாரம்மா இங்க வா. இந்த இடத்துல கோட்டை வைக்கலாம்னு முடிவு எடுத்திருக்காங்க. சரி அம்மா நட்சத்திரத்தை சொல்லு பாப்போம். என்னப்பா நீ பிறந்த நட்சத்திரத்தை சொல்லு. நீ பூரம். பூரம். ஆமா. ஆடி. ஆடி பூரம். பூரம். ஆமா. அல்லு பாத்துட்டியா போட்டு பாரு நல்லது வரும். தாயே என்னப்போ உலகளந்த மாதாவே என்ன மகனே இந்த இடத்துல கோட்டை போடலாம். ஆமா. அதாவது இந்த பக்கம் போட முடியாது. ஏன்னா உப்பு. ஆமா இந்த பக்கமும் போட முடியாது. தரிசி என்னலாம். ஆமா அந்த பக்கம் போட முடியாது. அதுல காலே வைக்க முடியாது. ஆமா சரியா. ஆனா இந்த பக்கம் மட்டும் தான் போடலாம். ஓ நீ இருக்கிறியே அதுதான் கண்ணி. காசினியில் கூட இப்படி ஒரு தலத்தை கண்டதில்லை. இல்லையம்மா. கன்னி மூலஸ்தானம். ஆமா. இந்த இடத்துல தெற்கே கோட்டையிட்டு வடக்கு முக பார்வையாக நீங்க வச்சுக்கணும்னு சொன்னா எப்படி வைக்கிறது தெரியுமா? எப்படி? கோட்டைக்குள்ளே 7 கோட்டை குவலயத்தில் அமைத்து இருக்கலாம். அப்படி இருந்தாலும் 58 வருடம் மட்டும் இந்த கோட்டைக்கு ஆடவோ அசைவோ அலம்பல் இல்லை. இல்லை இல்லை. ஆனா 58 வருஷத்துக்கு மேலே ஒரு சின்ன அலம்பல் இருக்கு. ஒரு கூண்களவன் ஆண்டினாலே ஒரு சின்ன அலம்பல் இருக்குமா? கோட்டைக்கு தீப்பலன் காணுது. ஏ மக்களே அதாவது பார்த்த முப்பராதி சொல்ற அண்ணே 58 வருஷம் முப்பராதி கோட்டை கட்டி ஆள போறான். 58 வருஷத்துக்கு அந்த கோட்டை இருந்தாங்கன்னே இருந்தாங்கடா. 5 வருடம் இல்ல 5 நிமிஷம் நொடி போது இந்த தேவர்களை தூக்குது. அப்படியானால் உடனே இந்த பூமி ஐயா ஜோசியரே ரொம்ப சந்தோஷம். அவரை கூட்டி விட்டுருவாங்கப்பா. முதல்ல கிளம்புங்க. ஏய் ஓ என்ன வாயை பத்தி கண்ணை பத்தி தூக்கி வந்து நீதானே? ஆமா. என்ன கொண்டு விட்டுட்டு வா. எங்க கொண்டு விடுவா? என்ன ஜங்ஷன் விடுடா. என்ன எங்க இருந்து தூக்கிட்டு வந்தியோ அங்க கொண்டு விட்டுட்டு வா. என்னடே தூக்கிட்டு அங்க எங்க கொண்டு விடக்கூடிய சைஸ்லயா இருக்கா நீ? இங்க பாரு நீதான் தூக்கிட்டு வந்த. ஆமா. முதல்ல யோசிச்சிருக்கணும். உன்னை தூக்கும்போது தானே? ஆமா. அன்னைக்கே நினைச்சேன். ஆனால் இது காட்ட வெட்டி திருத்தணும். ஏன்னா அங்க பாருங்க அது கொண்டு. அப்படியே. இது பாருங்க பள்ளம். பள்ளம். அது மேடு. மேடு. இப்படி இருந்தா கோட்டை அமையுமா? ஆமா அமையாது இல்ல. ஆனால் அப்படியே காடை வெட்டி சீர்படுத்த வேண்டும் என்று காடு வெட்டுதடா சிலபோத கல்லு புறக்கிறடா. கல்லு புறக்கிறடா. கோடை வெட்டுதடா சிலபோத கல்லு புறக்கிறடா. காடு வெட்டுதடா சிலபோத கல்லு புறக்கிறடா. கல்லு புறக்கிறடா. கோடை வெட்டுதடா சிலபோத கல்லு புறக்கிறடா. ஆகுவோம் இரவி ஆகுவோம் இரவி சிலபோத அலறி வெட்டுதடா. அலறி வெட்டுதடா. அலறி வெட்டுதடா. அலறி வெட்டுதடா. பாம்புகளோடாலே முப்போரே பரப்பிறங்கா. நாம பாம்புகளோடாலே முப்போரே பரப்பிறங்கா. அம்மனுக்கு காட்டை வெட்டி திருத்தியாச்சு. சரி. நம்ம பூமி ஆக்கியாச்சு. இப்ப பார்க்கும்போது ரொம்ப நிரப்ப அழகா இருக்கு.